கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசித்து அதை நமக்காக எடுத்துக்கொண்டு விசுவாசத்தோடு ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வாதத்தோடு நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 60வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லி. இந்த மாதத்தில் 1வது தேதியிலே நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் கடந்த மாதம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நம்மை நடத்தினார். இந்த மாதத்தில் புதிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த நல்ல தெய்வத்தை நாம் தொடர்ந்து சேவிப்போம், ஆராதிப்போம். அவருடைய சமூகத்தில் நாம் விசுவாசத்தோடு ஜெபித்து நன்மைகளை பெற்று அனுபவிப்போம். கர்த்தர் நல்லவர். இந்த வேத வசனம் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி என்று சொல்லுகிறார். நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டிய காலம் இது. நாம் எந்த காலமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லுகிற போது நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய ஆசீர்வாதமான காலம்தான். இப்போது இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை நமக்கு இந்த மாதத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக அமையும் என்று நான் நம்புகிறேன். எழும்பி பிரகாசி, நீ எழும்பு என்று சொல்லுகிறார். நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஏன்? நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்கிறார். உன் மேலே கர்த்தருடைய மகிமை உதித்திருக்கிறது, உன் ஒளி உன்னிடத்துக்கு வந்திருக்கிறது. ஆகையினால நீ எழும்பு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய மகிமை, அவருடைய அந்த வெளிச்சம் நம்மேல் உதித்திருக்கிறது என்று சொல்லி இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறதுனால நாம் எழும்ப வேண்டிய காலமாக இந்த காலம் இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் எழும்ப வேண்டும். கடந்த நாட்களில் நமக்கு அநேக கஷ்டங்கள் வந்திருக்கலாம். அநேக நிலையில் நாம் பாடுபட்டு கஷ்டப்பட்டு அதில் என்ன ஒன்றும் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு நிலைமை நமக்கு வந்திருக்கலாம். ஆனால் அதே நிலையில் இல்லை. இன்றைக்கு விசுவாசத்தோடு நீ எழும்பு என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். வேதத்தில் பார்க்கிற போது கர்த்தருடைய வார்த்தை என்பது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எப்படி மழையானது பூமியின் மேல் பெய்து அந்த மழை நீரானது இருக்கிற விதைகளை முளைக்க பண்ணி அது ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கிவிட்டு தான் அது திரும்ப போகுமா. எதுக்காக அந்த மழை வந்ததோ அதனுடைய வேலையை நிறைவேற்றி விடுகிறது. அப்போது இருக்கிற விதைகளெல்லாம் முளைக்க துவங்கி அது விதைக்கிறவனுக்கு விதையாகவும் புசிக்கிறதுக்கு ஆகாரமாகவும் மாறுகிறது. அந்த மாற்றத்தை ஏற்படுத்துகிற மழையை போல கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்முடைய வறட்சி மாற, நம்முடைய வாழ்க்கையில் செழிப்புண்டாக, போஷிக்கப்பட, ஆசீர்வதிக்கப்பட கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்து இருக்கிறது, உன் வெளிச்சம் உன்னிடத்துக்கு வந்துவிட்டது, அதனால நீ எழும்பு என்று சொல்லி நம்மை ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் நாம் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது ஓரிரு வசனங்களை வாசிக்கும்போது அங்கே சொல்கிறாரு, அதாவது இருளான சில சூழ்நிலைகள் வரும்போது அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது, ஆனால் அந்த இருளில் தேவன் செய்கிற மகத்துவமான காரியத்தை நாம் பார்க்கும்போது அதில் இந்த வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது. கவனித்து இந்த வார்த்தையை கவனிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் கூடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது, அந்த ஜாதியரை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர், அறுப்பில் மகிழ்கிறது போல கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் களி கூறுகிறது போல உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள் என்று சொல்லுகிறார். இப்போது ரொம்ப பயமான சூழ்நிலையில்
இருளான சூழ்நிலையில் வாழ்கிற மக்கள் மேலே கர்த்தருடைய அந்த மகிமை உதயமாகிற போது, கர்த்தர் வெளிச்சமாய் பிரகாசிக்கிற போது அவருடைய நிலைமை மாறிவிடுகிறது. எப்படி மாறிவிடுகிறது என்று சொன்னால், அறுப்பிலே மகிழ்கிறது போல, கொள்ளையை பங்கிட்டு கொள்ளும்போது மகிழ்கிறது போல ஒரு பெரிய மகிழ்ச்சி அவர் வந்தால் வருது. இயேசு வந்தால் வருகிறது பிரியமானவர்களே. அதான் புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம். இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறினது என்பதை நம்ம பார்க்குறோம். அப்போது இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் உதித்து இருக்கிறார் பிரியமானவர்களே. எப்படி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சமுதாயத்துக்காக, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக அவர் வரல. எல்லா மக்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த பூமிக்கு வந்தார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 49ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அதாவது அந்த வார்த்தை இவ்விதமாக இருக்கிறது: யாக்கோப்பின் கோத்திரங்களை எழுப்பவும், இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும், நீர் எனக்கு தாசனாக இருப்பது அற்ப காரியமாக இருக்கிறது. நீர் பூமியின் கடையாந்திரமும் என்னுடைய ரட்சிப்பாக இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன் என்றார். இப்போ இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் மகிழ்ச்சியாக்குகிறதற்காக, ரட்சிப்பை கொடுக்கிறதற்காக, மனுஷனை பிரகாசிக்க பண்ணுகிறதற்காக அவர் வந்தார். அதனால்தான் யோவான் எழுதின இந்த நற்செய்தி நூலில் வாசிக்கும் போது, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக அல்ல, அவர் எப்படியா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒளி கொடுக்கும்படிக்கு வருவார் என்று சொல்லப்பட்டபடியே வந்தார் பிரியமானவர்களே. அப்போது மனுஷனுடைய வாழ்க்கையில் இருளானதற்கு காரணம் என்ன? அநேகருடைய பாவங்கள், ஆதி மனிதனுடைய பாவங்கள். இந்த பாவ சாபத்தை கொண்டு வந்தது. சாபம் வியாதியை கொண்டு வந்தது. வியாதி ஆயுள் நாட்களை குறைத்தது. அவனுடைய நிம்மதியை கெடுத்து விட்டது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்த ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு மனிதனை மறுபடியுமாய் ஆண்டவர் தூக்கி நிறுத்துகிறதுக்கு ஏதுவாக ஒளியாய் இந்த பூமிக்கு வந்தார். அப்போது வந்தவர் இப்போ எங்கே இருக்கிறாரு? நம்முடைய வாழ்க்கையில் அவர் வரார் பிரியமானவர்கள். உலகத்துக்கு வெளிச்சமாக இல்லை, இந்த உலகத்துக்கு மட்டும் வெளிச்சமாக இல்லை, தனி நபருக்கு வெளிச்சமாக இல்லை. அவர் உன்னையும் இந்த பூமிக்கு வெளிச்சமாய் மாற்றி விடும்படிக்கு அவர் விரும்பி வந்திருக்கிறார் பிரியமானவர்களே. நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பூமிக்கும் அவர் வெளிச்சம், தனி மனுஷனுக்கும் வெளிச்சம். அதே மனுஷனை இந்த பூமியில் வெளிச்சமாக, ஒளியாக வைக்கிறார். எப்படி? சூரியனிலிருந்து அந்த வெளிச்சத்தை உள்வாங்கி சந்திரன் செயல்படுகிறது என்று சொல்லி கேள்விப்படுகிறோமே. இப்படித்தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். பாவ சாபம் எல்லாம் நீங்கும்படி கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினார். தன்னுடைய சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்தார். சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அவர் ஜீவனால தான் அவர் நம்ம தேடி வந்த ஆண்டவராகிய தேவன், அவர் மரித்து உயிரோடு எழுந்திருக்கிற அந்த மகிமையினால தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்திருக்கிறது பெரியமானவர்களே. அந்த விசுவாசித்த மகிழ்ச்சி, சந்தோஷம் வாழ்க்கையில் வருகிறது பெரியமானவர்களே. அப்போது அந்த ஆண்டவர் தான் சொல்கிறாரு, ஒளி வந்தது. எங்கே வந்தது? உன் வாழ்க்கையிலப்பா ஒளி வந்தது. அதான் சொல்கிறாரு, நீ எழும்பி பிரகாசி. உன் வாழ்க்கையில் ஒளி வந்தது. யாரால? இயேசுவால். இயேசு உன் வாழ்க்கையில் வந்தார். அப்போ உன் வாழ்க்கையில் என்ன வந்துச்சு? ஒளி வந்து விட்டது. அவருடைய மகிமை உன்மேல் இருக்கிறது, உன்மேல் உதயமாகி இருக்கிறது. ஆகினால நீ அப்படியே இருக்காத, எழுந்துரு. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்கிறாரு, உன் தூசியை உதறிவிட்டு எழுந்திருப்பா அப்படின்னு சொல்கிறார். நாம் எழும்ப வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஏன்? இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார்ப்பா, எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார்ப்பா, எனக்காக அவர் உயிரோடு எழுந்தார்ப்பா, இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் என்னுடைய தண்டனை அவர் மேல் ஏற்றுக்கொண்டபடியினால, அவர் மரித்து உயிரோடு எழுந்து என்னை அவருடைய மகனாக ஏற்றுக்கொண்டதுனால, அப்பா பிதாவே என்று நான் அவரை கூப்பிடுகிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் அந்த பாக்கியம் யாருக்கும் இல்லை.
ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவை நோக்கி அப்பா என்று வாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இது! அதனால தான் சொல்கிறாரு, நீ எழும்பு, நீ எழும்பு. இன்னும் எபேசியரில் வாசிக்கும்போது வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீ எழும்பணும். எங்கேருந்து எழும்பணும் அப்படின்னா, அது சொல்கிற அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். எபேசியரில் 5ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிக்கிற கவனிங்கள். தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உங்களை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அப்போது நாம் எழும்புனா கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பிப்பார். நம்ம எழும்பணும், ஆண்டவருக்காக எழும்பணும், சிறகடித்து எழும்பணும். அப்படியே இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி நாம் எழும்பும்போது நாம் பிரகாசிக்கிறவளாய் மாறிவிடுவோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாறிவிடுவோம். ஆசீர்வாதமான நிலைக்கு நாம் வந்து விடுவோம். ஆகினால நாம் எழும்ப வேண்டும். இயேசு கிறிஸ்து என்னை பிரகாசிப்பார் என்கிற அந்த நிச்சயத்தோடு, அந்த விசுவாசத்தோடு நாம் எழும்ப வேண்டும். அப்படி எழும்புவது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. பெரியமான அதான் சொல்கிறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லுகிறார். நாம் எழும்புவோம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வேதத்தில் பார்க்கும்போது அப்படி எழுப்பப்பட்டவங்க, எழும்பினவங்க அநேகர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு காரியத்தை நான் சொல்லும்போது, இளையகுமாரனை குறித்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இளையகுமாரனை பாருங்கள். இளையகுமாரன் என்ன செஞ்சார் அப்படின்னா, தகப்பனிடத்தில் போனார். எல்லா சொத்துக்களையும் தனக்கு சேர வேண்டியதெல்லாம் வாங்கி அதை விற்று பணமாக்கி கொண்டு தூர தேசம் போய் எல்லாவற்றையும் செலவழித்து விட்டான். பொல்லாத வழியில் செலவழித்து விட்டான். செலவான பின்பு ஒரு குடியானுடைய வீட்டுக்கு அவன் வேலைக்காக போகிறான். என்ன வேலை? பன்றி மேய்க்கிற வேலை தான். அந்த பன்றிக்கு கிடைக்கிற உணவு கூட தனக்கு கிடைக்காத ஒரு நிலை அவனுக்கு வந்தபோது அப்பொழுது தான் யோசிக்கிறான், தகப்பன் எவ்வளவோ கொடுத்தாரு, எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டோம், பொல்லாத வழியில் செலவு பண்ணிட்டோமே. இப்போ இந்த பஞ்ச காலத்தில் சாப்பாடு இல்லை, சரியான ட்ரெஸ் இல்லை, ஒரு அடைக்கலம் இல்லை, இவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று சொல்லி அப்போ தான் அவன் யோசிக்கிறான், என் தகப்பன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்களுக்கு பூர்த்தியான சாப்பாடு உண்டு, கூலிக்காரனுக்கு வேலை சாப்பாடு இருக்குப்பா, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே. அதான் மனசுக்குள்ளே என்னன்னு தகப்பன்கிட்ட போய் என்னை ஒரு கூலிக்காரனாக வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லியாவது என் தகப்பன்கிட்ட நான் போயிட்டா எனக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே யோசிக்கிறவன் ஒரு காரியத்தை செய்கிறான். என்ன செய்கிறான் என்று சொன்னால், என் தகப்பனிடத்தில் போய், தகப்பனே உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி தன்னுடைய குற்றத்தை அறிக்கையிடுவேன் என்று சொல்லி மன்னிப்பு கேட்பேன் என்று சொல்லி இருக்கிற இடத்திலிருந்து எழும்பினான். தகப்பனை சந்திக்க எழும்பினான். அவன் எழும்பி தகப்பனை நோக்கி வருகிறான். அவன் வருகிற போது தூரத்திலிருந்து தகப்பன் பார்த்து கொண்டே இருக்கிறார். எப்பொழுது என் மகன் வருவான், எப்பொழுது என் மகன் வருவான் பார்த்து கொண்டே இருக்கிற ஒரு ஏக்கம் அப்பாவுக்கு உண்டு. ஏன்? உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உன்னை அழகுபடுத்த விரும்புகிறார், உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த விரும்புகிறார். அப்பா பார்த்து கொண்டே இருக்கிறார். தூரத்தில் தன்னுடைய மகன் வருகிறதை பார்த்த உடனே கிட்ட ஓடி போய் அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தமிட்டு அவனை தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து, பாருங்க, வேலைக்காரரை கூப்பிட்டு அவனை குளிப்பாட்டும்படி சொல்லி அவனுக்கு நல்ல வஸ்திரத்தை உடுத்த சொன்னான். வஸ்திரம் உடுத்தி ஆயிற்று. இப்போ அழைத்து கொண்டு வந்த உடனே தகப்பன் மோதிரத்தை போடுகிறார். மோதிரத்தை போட்ட உடனே சொல்கிற, என் மகன் வந்து விட்டான், காணாமல் போனான், காணப்பட்டான், மரித்தான், உயிர்ப்பிக்கப்பட்டான் என் மகன் சொல்லி அவனுக்காக ஒரு கொழுத்த கன்றை அடிக்கும்படி சொன்னான். பெரிய விருந்து ஆயத்தமாக்கப்பட்டது. ஆடல் பாடல் மகிழ்ச்சி கொண்டாட்டம் வந்துவிட்டது தகப்பனுக்கு. பாருங்க, அவன் நினைச்சு பார்க்க முடியாத காரியத்தை தகப்பன் செய்தான். இப்போ நீங்களும் நானும் கூட ஆண்டவராகிய தேவன் எனக்காக கல்வாரி சிலுவையில் மரிச்சிருக்கிறாருப்பா, ரத்தம் சிந்தி இருக்கிறாருப்பா, எனக்காக பாடுபட்டு இருக்கிறாருப்பா, எனக்காக தான் இவ்வளவு தண்டனையும் அவர்
ஏற்றுக்கொண்டார். 2000 வருஷத்துக்கு முன்னாகவே அவர் என்னை குறித்து அவர் என்ன செய்த எண்ணம் கொண்டவராக எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்கிற அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் அவரை நோக்கி ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில், அவரை நோக்கி வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறார். அப்போது நாம் எழும்ப வேண்டிய ஒரு நிலையில் எழும்பி வந்தால் தான், எழும்பினா தான் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும், பிதாவுடைய அன்பை ருசிக்க முடியும், பிதாவுடைய அரவணைப்பை அனுபவிக்க முடியும். அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்கிறத, எப்படி நம்மை உடுத்துவிக்கிறார் என்கிறத அப்போதான் நாம் அறிந்து ஆண்டவருக்கு மகிழ்ச்சியாக வாழ முடியும். பெரிய பாடல்களை பாருங்கள், எழும்பி வந்தபோது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவன் அனுபவித்தான். நீங்களும் நானும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் அவரை சந்திக்கும்படி அவர் அன்றைக்கு எழும்ப வேண்டும். நாம் இருக்கிற நிலையிலிருந்து எழும்ப வேண்டும். தூசியை உதறி விட்டு எழும்ப வேண்டும். தூங்குகிறவர்களை விட்டு எழும்ப வேண்டும். எஸ், பொல்லாத கூட்டத்தை விட்டு எழும்ப வேண்டும். எஸ், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எழும்புவோம். நகோமியை எடுத்துக்கொள்ளுங்க. இஸ்ரவேல் தேசத்தில் சுகமாய் வாழ்ந்தார். நகோமி, அவருடைய கணவர், 2 பிள்ளைகள் சுகமாக இருந்தாங்க. கொஞ்சம் பஞ்சம் வந்தது, உடனே மோவாப் தேசத்துக்கு போனாங்க. இஸ்ரவேலை விட்டு போனாங்க. அங்கே போய் அங்கே இருக்கிற பெண்ணை 2 பேரை பார்த்து தன்னுடைய மகன்களுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். கடைசியாக நடந்தது என்ன? கொஞ்ச காலம் ஓடிட்டு தன் கணவனும் மரித்தான், பிள்ளைகளும் மரித்தார்கள். மிகுந்த வேதனையோடு அவள் மாறிவிட்டாள். எஸ், பெரிய கஷ்டம் வந்துவிட்டது. இப்போது அந்த குடும்பம் கஷ்டப்படும் போது அவளுக்கு ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி தெரியுமா? இஸ்ரவேல் மக்களுக்கு ஆகாரம் இருக்கிறது என்ற செய்தி. அப்போ எருசலேமுக்கு போகலாம் என்று சொல்லி தீர்மானித்த போது தன்னுடைய 2 மருமகளை அழைத்து சொல்லுகிறாள், அம்மா, நீங்கள் இளவயதாக இருக்கிறீர்கள், நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டது போல யாரையாகிலும் திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாயிருங்கள். நான் என் வீட்டுக்கு, என் தேசத்துக்கு போகிறேன் என்று சொல்லி கிளம்பின போது ஒருவள் வந்தால் ஓர்பால் முத்தமிட்டு போயிட்டு வா மாமி என்று சொல்லி போய்விட்டாள். அடுத்தபடி இருக்கிற ரூத் வந்தால் தன் மாமியோடு கூட அவள், நானும் இஸ்ரவேலுக்கு வருகிறேன் என்று சொன்னாள். நீ போகிற இடத்துக்கு நானும் வருவேன். உன் தேவன் என் தேவன், உன் ஜனங்கள் என் ஜனங்கள். நீ மரணமடைந்து எங்கே சேர்றியோ அங்கே நானே சேர்றேன்னு சொல்லி, அந்த தேசம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி உறுதியோடு கூட தன் மாமியோடு கூட வந்தாள். அவள் அங்கிருந்து எழும்பி புறப்பட்டு எங்கே வருகிறாள்? மறுபடியும் இஸ்ரவேல் தேசத்துக்கு, பெத்லகேமுக்கு வருகிறாள். கர்த்தர் நல்லவர். எருசலேமுக்கு வந்தபோது, தேவனுடைய நகரத்துக்கு வந்தபோது, எஸ், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எப்படி? நகோமினுடைய அந்த மருமகள் ரூத் போவாஸுக்கு மனைவியானாள். போவாஸ் அந்த நகோமினுடைய மகனானான். ஏன்னா அந்த சுதந்திரத்தை அவன் ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்ட போது அந்த போவாஸுக்கும் ரூத்துக்கும் ஒரு பிள்ளை பிறக்கிறது. அந்த பிள்ளையை நகோமி எடுத்து வளர்க்கிறாள். அந்த பிள்ளைக்கு ஒரு தாய் போல வளர்க்கிறாள். பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைத்தது. அந்த பிள்ளைக்கு ஓபேத் என்று பேர் நினைக்கிறேன். அதற்கு பிறகு அவளுடைய பிள்ளை ஈசாய், ஈசாயினுடைய பிள்ளை தாவீது, தாவீதுடைய வம்சத்தில் ஆண்டவராகி இயேசு. எப்படி பாருங்கள், பெரிய ஆசீர்வாதம். ஆனால் அவன் மோவாபில் அப்படியே இருந்து விடவில்லை. கஷ்டத்தில், கண்ணீரில், வேதனையில் அப்படியே இருந்து விடவில்லை. ஐயோ, என் கணவன் போய்விட்டார், என் பிள்ளைகள் போய்விட்டார்கள், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் இதுக்கப்புறம் வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே அமரவில்லை. அவங்க அங்கிருந்து எழும்பினார்கள். ஓ, என் தேசத்திற்கு நான் போகிறேன். அங்கே எழும்பும்போது கூடவே தன்னுடைய மருமகளும் எழும்பி வருகிறாள். வந்தபோது பாருங்கள், பெரிய ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைத்தது இல்லையா? அப்போது நாம் எழும்ப வேண்டிய ஒரு காலத்தில் நாம் இருக்கணும். எழும்பணும் இல்லையா? ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் ஒவ்வொரு நாளும் எழும்பணும். நல்லா ஜெபிக்கிறவங்களாம் எழும்பலாம். தேவனுடைய மக்கள் எழும்பும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்பிக்கையோடு எழும்பி வருகிறார். இளையகுமார் நம்பிக்கையோடு எழும்பி வந்தார். நகோமி நம்பிக்கையோடு எழும்பி வந்தார். பாருங்கள், கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதோடு போதா, நாம் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் விரும்புகிறார். எவ்வளவு நல்ல தெய்வம் அவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கவனித்து பாருங்கள். லாசரு மரித்து 4 நாள் ஆகிவிட்டது. கல்லறைக்குள்ளே இருக்கிறான். அப்போ அந்த லாசருடைய கல்லறையை நோக்கி இயேசு போகிறார். அவருடைய சகோதரி மார்த்தாள் 4 நாள் ஆயிடுச்சு நாரோன்றா கல்லறை இடத்த போகும்போது
அந்த கல்லனுடைய வாயை திறக்கும்போது நாருமே சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இயேசு சொன்னார், என்ன சொல்கிறார் தெரியுமா? லாசருவே வெளியே வா என்று சொன்னார். அவர் விரும்புகிறார், வெளியே வா. எஸ், உன் ஒளி வந்து விட்டது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் இருக்கிறது, உதித்து இருக்கிறது. அப்படித்தான் இருக்கிறது. லாசருவே வெளியே வா என்று சொன்ன மாத்திரத்தில் 4 நாளாக சவக்குழிக்குள்ளே கடந்த மனுஷன், கல்லறைக்குள்ளே இருந்த மனுஷன் உயிரோடு வெளியே வந்தான். வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே. வெளியே வந்த அந்த மனுஷன் உயிர்ப்பிக்கப்பட்டதுனால அந்த குடும்பத்துக்கு பெரிய சந்தோஷம், அந்த பகுதி மக்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு விசுவாசம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிகமாகிறது. அநேகர் வந்து தொட்டு பார்த்து, மரித்தவன் 4 நாள் ஆன மரித்த லாசரு உயிரோடு எழுந்து விட்டான் என்று சொல்லி அநேகருடைய வாழ்க்கையில் அது விசுவாசத்துக்கு ஏதுவாய் அமைந்தது. எழும்பினால்தான் அது கர்த்தருக்கு மகிமையாக இருக்கும். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுப்பி காண்பிக்கிறார். எவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். செத்த மனுஷன் பாடையில் கூட்டி கொண்டு தூக்கிட்டு போகிறாங்க. ஆண்டு சொல்கிறார், பாடையை தொட்டு எழும்பு வாலிபனை. எழுந்துட்டான். பாருங்கள், எழுப்புகிற தேவன் அவர். உன்னை என்னை கூட எழுப்ப விரும்புகிறார். கவலையில், கண்ணீரில், வேதனையில், துன்பத்தில் அப்படியே இருக்க வேண்டாம். எழும்பு, விசுவாசத்தோடு எழும்பு, நம்பிக்கையோடு எழும்பு. ஆண்டுடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது, அந்த வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு எழும்பு. முன்னோர்கள் அநேகர் அந்த விசுவாசத்தை பிடித்து கொண்டு எழும்பினார்களே, அப்படியே நீயும் நானும் எழும்ப வேண்டும். இருக்கிற நிலையில் அப்படியே உட்கார்ந்து விடக்கூடாது. இந்த பலவீனம் வந்துடுச்சு, இதுலேருந்து நான் வெளியே வரமாட்டேன்னு சொல்லி அதிலே உட்கார்ந்துடாதீங்க. இந்த கஷ்டம் வந்துடுச்சு, இதுலேருந்து மீண்டும் வரமாட்டேன்னு சொல்லி அதிலே கடந்துடாதீங்க. அல்லது என் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்காது என்று சொல்லி அதிலே இருந்து விடாதீங்க. என் வாழ்க்கையில் ஐயோ இந்த சாபம் போலியே, இந்த பிரச்சனை போலியே, இந்த போராட்டம் போலியே, இந்த கடன் சுமை போலியேன்னு சொல்லி அதிலே இருந்து விடாதீர்கள். என்னை மாற்றத்துக்குள் நடத்துகிற இயேசு இருக்கிறார் நம்பிக்கையோடு எழும்புங்க. எழும்பும்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை விடவே மாட்டார். எஸ், அவர் சொல்கிறார், என்னை நம்பி வருகிறவனை நான் புறமே தள்ளுவதில்லைன்னு சொல்கிறாரு. பிதாவுக்கு சித்தமான யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் தள்ளுவதில்லை என்று சொல்கிறார். புறம் தள்ளுவதில்லை. நீ யாராயிருந்தாலும் உன்னை தள்ளவே மாட்டேன். கண்ணீரோடு கவலையோடு இருக்கிறாயா? அநேக வேதனை உன்னை நெருக்குகிறதா? அநேக காரியங்களை நீ கையில் எடுத்தோம், அதை செஞ்சு முடிக்க முடியலையேன்னு சொல்லி வேதனையோடு இருக்கிறியா? இந்த நாள் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், உன் மகிமை, தேவனுடைய மகிமை உன்மேல் உதித்திருக்கிறது. மகிமை உனக்குள்ளே வந்துடுச்சுப்பா. எஸ், நீ ஒளியா ஆயிட்டுன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். நீ வா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது வேதம் சொல்கிறது, நீ உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிற அப்படின்னு சொல்கிறார். உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். விளக்கை கொளுத்தி ஒருவனும் மரக்கான் கீழே மூடி வைக்கிறதில்ல, அது விளக்கு தண்டின் மேல் வைக்கிற போது அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கும் அல்லவா? அவ்விதமாக உன்னை ஒளியாக மாற்றி, வெளிச்சமாக மாற்றி இந்த உலகத்தில் உன்னை தூக்கி வைக்கிற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எஸ், நீ எழும்பு, உனக்குள் ஒளி வந்து விட்டது. இயேசு என்கிற ஒளி உனக்குள் வந்து விட்டது. நீ எழும்பினா உன்னை விளக்கு தண்டின் மேல் வைக்கிறது போல உன்னை உயரத்தில் வைத்து அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிற நபராக உன்னை மாற்றுவான். நீ தான் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்க போற. நீ எழும்புனா தான் அநேகருக்கு ஆசீர்வாதம். நீ எழும்புகிறதுனால தான் அநேகர் விசுவாசிக்க போகிறாங்க ஆண்டவரை. நீ எழும்புறதுனால தான் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க, சுகம் பெற போகிறாங்க. அநேகருக்கு நீ சாட்சியாக மாற போகிற. எஸ், இயேசு அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால் இன்றைக்கு வாசித்த வேத வாக்குத்தத்தத்தின்படி, இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறாரு, எழும்பு எழும்பு சீயோனே, வல்லமை தரித்துக்கொள். நீ அப்படி இருக்காது, எழுந்துரு. ஏன் எழும்பணும்? கர்த்தர் உன்னை எழும்பும்படிக்கு அவர் தன்னையே உனக்காக கொடுத்திருக்கிறார். வேத வசனத்தை மீண்டும் சொல்லுகிறேன், எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. உன் மேலே அந்த மகிமை உதித்து இருக்கிறதுப்பா. அந்த மகிமை உன் மேலே இருக்கிறது. அதனால் அந்த மகிமை உன்னை பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தும். இந்த மாதத்தில் உன்னை கர்த்தர் விதமாய் நடத்த போகிறார். நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிப்பன்னா கர்த்தர் உன்னை
நடத்துவார். அந்த வழியே நடத்துவார். உன் சிந்தையில் என்னென்ன முதல்ல ஏசப்பா இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறாருப்பா, எனக்கு இதை நிறைவேற்றுவார்னு சொல்லு. வாயில் அறிக்கை செஞ்சுக்கிட்டே இரு. கர்த்தருடைய மகிமை என்மேல் உதித்து இருக்கிறது சொல்லிக்கிட்டே இரு. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்து இருக்கிறது என்னதான் பார்த்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆகினால நான் எழும்பிட்டேன், கர்த்தருடைய வெளிச்சம் எனக்குள்ள இருக்கிறது, கர்த்தருடைய மகிமை எனக்குள் இருக்கிறது என்று சொல்லி விசுவாசத்தோட நீ கிளம்ப. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் ஜெயத்தை காண்பாய். உன்னை பிடித்திருக்கிற எல்லா துரதிர்ஷ்டமான காரியங்கள் உன்னை விட்டு நீங்கும். உன் வாழ்க்கையில் நன்மை உண்டாகும். இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்வார். இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறார். நீ நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை உன் வாழ்க்கையில் செய்வார். ஒருவேளை இது வரைக்கும் எழும்பலையா? நோ ப்ராப்ளம். இப்போ எழும்பிடு. கர்த்தர் உன்னை எழுப்புகிறார். நீ எழும்பு. எஸ், இருக்கிற சூழ்நிலை எல்லாம் பார்க்காத, ஆண்டவருக்காக எழும்பு. காலையில் எழுந்து ஜெபம் பண்ணு, வேதத்தை வாசி, ஆண்டவருக்கு சாட்சியாக ஜீவிக்க நல்ல தீர்மானம் எடு, கர்த்தருக்காக ஓடு. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை நம்பி நீ செயல்பட்டு கொண்டே இரு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார். கர்த்தர் உன் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். எஸ், அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார். அவர் உன் கூடவே இருப்பார், உன் கூடவே இருப்பார். நீ செய்கிற எல்லா காரியங்களும் ஜெயத்தை உனக்கு கட்டளையிடுவார். இந்த மாதத்தில் நம்பிக்கையோடு எழும்புவாயா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளைப் போல சிறகடித்து உயர எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள்.